இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சொந்த ஊருக்கு தரைவழி பாதை கிடையாது, காரை படகில் ஏற்றி அனுப்பி வைத்த பெண். சரவாக் முலுவில் உள்ள தனது சொந்த ஊருக்கு படகு சேவையின் மூலம் பெர்டுவா ஆக்சியா காரை கொண்டு சென்ற பெண்ணின் வீடியோ வைரலாகியுள்ளது. இழுவை லாரியின் மூலம் அக்கார் தூக்கி படகின் முன்புறம் வைக்கப்படுவது ஃபெராரா பாரிஸ் எனும் 32 வயது அப்பெண் டிக்டாக்கில் பதிவேற்றிய வீடியோவில் தெரிகிறது. பாராம் மாருடியில் இருந்து 6 மணி நேரமாக அந்த படகு பயணித்துள்ளது. கிராமத்தில் தன் பெற்றோர்கள் பயன்பாட்டுக்காக அக்காரை அவர் அனுப்பியுள்ளார். உண்மையில் அந்த படகு சேவை அவரின் குடும்ப தொழிலாகும். மூலோவுக்கு தரை வழியாக செல்வதென்றால் வெட்டுமர சாலை மட்டுமே உண்டு. அதுவும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது. எனவே படகு சேவையை பயன்படுத்தி வருகிறோம். இதுநாள் வரை மற்றவர்களின் வாகனங்களை தான் ஏற்றி சென்றோம். இன்று தனது சொந்த காரே அதில் ஏறி உள்ளது என ஃபெராரா சொன்னார். அப்படகில் 6 முதல் 8 டன் வரையில் ஏற்றி செல்ல முடியும். அதற்கு முன் அவரின் தந்தை 4 சக்கர வாகனம் மற்றும் ஒரு லாரியையே படகில் ஏற்றியுள்ளார். முழு வரையிலான படகு சேவைக்கு கார்களின் அளவை பொறுத்து 5000 ரிங்கிட் முதல் 9000 ரிங்கிட் வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது. அதுவே லாரி என்றால் ஆபத்து மற்றும் ஆற்று நீர் மட்டத்தை பொறுத்து 15000 ரிங்கிட் முதல் 20000 ரிங்கிட் வரை கட்டணம் விதிக்கப்படுவதாக ஃபெராரா சொன்னார். அரிசி நெருக்கடியை மலேசியா எதிர்நோக்கவில்லை, பெர்னாஸ். மலேசியா இதுவரை அரிசி விநியோக நெருக்கடி எதனையும் சந்திக்கவில்லை என்பதோடு இந்நாட்டு மக்களின் தேவைகளுக்கு போதுமான அரிசி விநியோகம் இருப்பதாக பெர்னாஸ் எனப்படும் பெடிபெராஸ் நேஷனல் பிரெகத் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி நாட்டின் தேவைக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கிறது. எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அரிசி விநியோகம் கிடைப்பதை பெர்னாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை தீபகற்ப மலேசியாவில் உள்ள பெர்னாஸ் கிடங்கு வாயிலில் 1 மெட்ரிக் டன் 3000 ரிங்கிட்டிலிருந்து 2800 ரிங்கிட்டாக குறைத்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பெர்னாஸ் நடைமுறைப்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலையை மலேசியாவில் 1 மெட்ரிக் டன் 3200 ரிங்கிட்டிலிருந்து 3000 ரிங்கிட்டாக பெர்னாஸ் குறைத்தது. அந்த நேரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலை கடந்த 15 ஆண்டுகளில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது என பெர்னாஸ் சுட்டிக்காட்டியது. அரிசி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக பெர்னாஸ் விவசாய உணவு உத்தரவாத அமைச்சு மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு எப்போதும் தொடர்வதாக பெர்னாஸ் தலைவர் டத்தோ சையத் அபு ஹுசைன் ஹாஃபிஸ் தெரிவித்தார். தென்கொரிய அதிபரை கைது செய்யும் முயற்சி தோல்வி, அதிபர் மாளிகையில் பதற்றம். ஊழலை தடுத்து ஆணைய விசாரணை அதிகாரிகளுக்கும் அதிபர் மாளிகையின் பாதுகாப்பு படையினருக்கும் மணிக்கணக்கில் நடந்த வாக்குவாதத்தால் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் கைது செய்யும் முயற்சி நேற்று தோல்வியில் முடிந்தது. யூனை கைது செய்வதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்று 5 மணி நேரங்களுக்கு பிறகு பிற்பகல் 1:30 மணிக்கு அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கான லஞ்ச விசாரணை குழு அம்முடிவை கைவிட்டது. விசாரணை அதிகாரிகளை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய வேளை அதிபரின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் நிலைமையை மோசமாக்கியது. எனவே சம்பவ இடத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்க அம்முடிவு எடுக்கப்பட்டது. அடுத்த கட்ட முடிவு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என விசாரணை குழு கூறியது. டிசம்பர் 3இல் ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்று தோல்வி கண்ட அதிபர் யூன் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தேச துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதன் விசாரணைகளுக்கு வருமாறு 3 முறை அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிபர் மாளிகை வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய, இடைநிறுத்த அல்லது குறைக்க மாமன்னருக்கு உரிமை உள்ளது. குற்றத்திற்கான மன்னிப்பு அல்லது தண்டனையை குறைப்பதற்கான விண்ணப்பத்தை கைதிகளை மாட்சிமை தங்கிய மாமன்னரின் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். கூட்டரசு அரசியலமைப்பு சட்ட விதி 42 உட்பிரிவு 1 மற்றும் 2 கீழ் அதனை மேற்கொள்ள மாமன்னருக்கு சிறப்பு அதிகாரம் இருப்பதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இஸ்தானா நெகரா தெரிவித்தது. அந்த சட்ட விதிகளுக்கு ஏற்ப கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம், லாபுவான் மற்றும் புத்திரஜயாவில் புரியும் எந்த ஒரு குற்றத்திற்கும் மன்னிப்பு, ஒத்திவைப்பு மற்றும் தண்டனை குறைப்பை வழங்குவதற்கான முழு அதிகாரம் மாமன்னருக்கு உள்ளதாக இஸ்தானா நெகரா கூறியது. மேலும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் ரத்து செய்ய
இடைநிறுத்த அல்லது குறைப்பதற்கான உரிமைகளும் மாமன்னருக்கு உள்ளது. மாமன்னரின் சிறப்பு அதிகாரம் அவரது தலைமையிலான மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனை கீழ் செயல்படுவதாக இஸ்தனா நெகிராவின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. எந்த ஒரு கைதிக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது தண்டனை குறைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு தரப்பினரும் முன்மொழிய விரும்பினால் அந்த விண்ணப்பத்தை மன்னிப்பு வாரியத்தின் பரிசீலனைக்காக கைதிகளை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே கைதிகளுக்கான மன்னிப்பு அல்லது தண்டனை குறைப்பு விண்ணப்பம் தொடர்பான மாட்சிமை தங்கிய மாமன்னரின் உத்தரவை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு KLIA-வில் சிறப்பு பாதை ஏற்படுத்த போக்குவரத்து அமைச்சு இணக்கம். நேற்று பயணமானது முதல் குழு. சபரிமலை செல்லும் மலேசிய பக்தர்களுக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் சிறப்பு பாதை அமைத்து தர போக்குவரத்து அமைச்சு இணங்கியதை தொடர்ந்து நேற்று காலை 150 பேர் கொண்ட முதல் குழுவினர் அந்த சிறப்பு பாதையை பயன்படுத்தி சபரிமலை பயணமாகினர். ஸ்லாங்கூர் சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். ஆண்டுதோறும் சுமார் 50,000 மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்கின்ற நிலையில் முழு விரதத்தில் இருக்கும் அவர்களுக்கு KLIA-வில் சில அசௌகரியங்கள் ஏற்படுவதாக முன்னதாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அவர்களின் வசதிக்காக KLIA-வில் அரசாங்கம் சிறப்பு பாதையை அமைத்து தர வேண்டும் என மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த கோரிக்கையை டாக்டர் குணராஜ் போக்குவரத்து அமைச்சின் பார்வைக்கு கொண்டு சென்றதை அடுத்து இது சாத்தியமாகியுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமியை தரிசிக்க ஐயப்ப மலைக்கு செல்ல மலேசிய ஏர்லைன்ஸ், ஏர் ஏசியா மற்றும் பாத்திக் ஏர் ஆகிய 3 விமான சேவைகள் மூலம் திருச்சி மற்றும் கொச்சின் சென்றடையலாம். போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள், குடிநுழைவுத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அரசு குடும்பத்திற்கு எதிராக இன்ஸ்டாகிராம் மூலம் அவதூறான தகவல் தொடர்பு அனுப்பிய ஆடவனுக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு குடும்பத்திற்கு எதிராக இன்ஸ்டாகிராம் மூலம் அவதூறான தகவல் தொடர்புகளை அனுப்பிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட தளவாட தொழில்துறையை சேர்ந்த தொழிலாளிக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 42 வயதுடைய தாங் யோங் ஹுவா அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கும்படி நீதிபதி சித்தி அமினா கசாலி உத்தரவிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிக்கிடையில் வங்சமாஜு தாமான் யூ தான்டில் உள்ள ஒரு இல்லத்தில் சுய விவர பெயருடன் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு மூலம் தான் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். 1998ஆம் ஆண்டு தொடர்பு பலுடக்க சட்டத்தின் 233வது விதி 1A சட்டம் 588 கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் அரசு அமைப்பை மோசமாகவும் அவமதிப்பதாகவும் உணர்ந்து ஒரு செய்தியை உருவாக்கி அனுப்பியுள்ளார். மேலும் அதை படிக்கும் மக்களுக்கு கோபமும் வேதனையும் ஏற்பட்டது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. நிபோங் திபாலில் வீடு புகுந்து திருடியதாக 5 நண்பர்கள் மீது குற்றச்சாட்டு. டிசம்பர் 21ஆம் தேதி வீடுடைத்து திருடியதன் பேரில் 5 நண்பர்கள் நேற்று பினாங்கு நிபோங் திபால் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். சம்பவத்தன்று இரவு 9:30 மணி அளவில் தென் செப்ரங் பிறை தாமான் பஞ்சூர் இன்டாவில் வீடு புகுந்து 31 வயது ஆடவருக்கு சொந்தமான மடிக்கணினிகளையும் ஒரு டேப்லெட்டையும் கும்பலாக திருடிய குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. எனினும் 5 அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். இதையடுத்து தலா 5,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் 5வரையும் நீதிமன்ற ஜாமீனில் விடுவித்தது. ஜனவரி 24ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அதே நீதிமன்றத்தில் 5 நண்பர்களில் 2 எதிராக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. திருட்டு பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டு ஒருவர் மறுத்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான 2,500 ரிங்கிட் மதிப்புள்ள செம்பினால் ஆன விளக்கு கம்பத்தை திருடிய குற்றத்தை இன்னொருவர் ஒப்புக்கொண்டார். அவருக்கு நீதிமன்றம் 5 மாத சிறை தண்டனை விதித்தது. சபாவில் நண்டு வேட்டையின் போது மின்சாரம் பாய்ந்து ஆடவர் பலி. சபா கொதகினபாலு கம்போங் டிக்சாஸில் நண்டு வேட்டையின் போது மின்சாரம் பாய்ந்து ஆடவர் உயிரிழந்தார். வியாழக்கிழமை மணி 10 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவம் இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை 43 வயது அவ்வாடவர் பேச்சு மூச்சின்றி கிடப்பதை கண்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தி முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது.
எனினும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. இதையடுத்து சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வரை கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை, போலீஸ் அறிவிப்பு. கலை நிகழ்ச்சி அனுமதிக்கான விண்ணப்பத்தை உடனடியாக ஒத்திவைக்கவிருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கலை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் அளிக்கும் உத்தரவாதத்தில் காவல்துறை திருப்தி அடையும் வரை அது தொடர்பான அனுமதி ஒத்திவைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். கலை நிகழ்ச்சிகளில் போதைப் பொருள் ஊடுருவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அளிக்க வேண்டும். இந்த அம்சம் தோல்வியுற்றால் மரணத்தில் முடிவடையும் எந்த இசை நிகழ்ச்சியையும் நடத்த அனுமதிக்க முடியாது என அவர் கூறினார். தற்போது கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்களின் உறுதிப்பாட்டை நாங்கள் பெறும் வரை போலீஸ் துறை அனைத்து அனுமதியையும் நிறுத்தி வைக்கிறது அல்லது தாமதப்படுத்துகிறது என்று நேற்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது ஹுசைன் தெரிவித்தார். அனுமதி வழங்குவதற்கு முன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடத்தின் வசதிக்கு ஏற்ப மக்கள் கூட்டத்திற்கான கொள்ளளவு, காற்றோட்டம் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உட்பட பல அம்சங்களையும் போலீசார் கவனிப்பார்கள் என்று அவர் கூறினார். ரோன் 95 மானியம் மறுபரிசீலனை 2 நிலைகளில் செயல்படுத்தப்படும். ரபிசி தகவல். ரோன் 95 மானியத்தை மறுபரிசீலனை செய்வது 2 நிலைகளில் செயல்படுத்தப்படும். பெட்ரோல் நிலையங்களில் செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஃப்ரண்ட் எண்ட் மற்றும் B85 குழுவில் உள்ளவர்களின் தகுதியை தீர்மானிப்பது உட்பட பேக் எண்ட் என்ற நிலையில் மானியத்திற்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான இறுதி தீர்வை அமைச்சரவை முடிவு செய்யும். பின் இறுதி விவகாரங்கள் பொருளாதார அமைச்சினால் நிர்வகிக்கப்படும். ரோன் 95 மானிய இலக்கை செயல்படுத்துவதற்கு முன் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறுவதற்காக இந்த விவகாரம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என ரபிசி சொன்னார். அடுத்த சில வாரங்களில் அமைச்சரவையால் முடிவு செய்யப்படும். பாடு எனப்படும் பிரதான தரவுதள அமைப்பை மீண்டும் திறப்பதற்கான முன்மொழிவும் எழுப்பப்பட்ட அமைச்சரவை குறிப்பில் உள்ளதோடு இந்த மாதம் பொருளாதார அமைச்சு இந்த விவகாரத்தை அமைச்சரவையில் எழுப்பி ஒப்புதல் பெறும் என ரபிசி நம்பிக்கை தெரிவித்தார். இதில் குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பினர், நடுத்தர வருமானம் பெறும் M40 தரப்பினர் மற்றும் உயரிய வருமானம் பெறும் T20 தரப்பினரின் நிகர செலவழிப்பு வருமான அணுகுமுறைக்கான வகைப்பாடு மாற்றமும் அடங்கும். புத்ரஜயாவில் நஜீப் ஆதரவு பேரணியில் PH பங்கேற்கவில்லை, பிரதமர் தகவல். டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக வரும் திங்கட்கிழமை புத்ரஜயாவில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள பேரணியில் பக்கத்தான் ஹரப்பான் சம்பந்தப்படவில்லை. பிரதமரும் அக்கூட்டணியின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அப்பேரணி குறித்து கருத்துரைக்குமாறு செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதை நீங்கள் தேசிய முன்னணி தலைவரிடம் தான் கேட்க வேண்டும் என பிரதமர் சொன்னார். தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி ஜனவரி 6 பேரணியில் அம்னோ பங்கேற்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். அம்னோ பாஸ் கட்சி உறுப்பினர்கள் சுமார் 200 பேருந்துகளில் அன்றைய தினம் புத்ரஜயாவுக்கு படையெடுக்க திட்டமிட்டுள்ளனர். நஜீப்பின் தீவிர ஆதரவாளர்களான மைகாவின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களும் அதில் பங்கேற்கவிருப்பதாக அதன் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ M சரவணன் உறுதிப்படுத்தியிருந்தார். PPP எனப்படும் மக்கள் முற்போக்கு கட்சியின் பங்கேற்பை அதன் பொதுச் செயலாளர் இந்தர் சிங் பேசன் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்து அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு அன்று தான் செவிமடுக்கப்படுகிறது. SRC வழக்கில் தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறும் நஜீப் செய்த விண்ணப்பத்தை முன்னதாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்தே அவர் மேல்முறையீடு நீதிமன்றத்தை நாடியுள்ளார்.